யாழ்ப்பாணத்தில் உள்ள தொழிலதிபர் தியாகேந்திரன் காசை காலால் மிதித்தது எதற்காக? உதவி வழங்கும் இடத்தில் அன்று நடந்தது என்ன? சம்பவம் தொடர்பில் முழுமையான காணொளி மறைக்கப்பட்டதா? தொழிலதிபர் மேல் திட்டமிட்டு சேறு பூசப்பட்டதா? தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் ஸ்தாபகர் வாமதேவா தியாகேந்திரன் கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய மகளின் 40வது பிறந்த தினத்தை முன்னிட்டு உதவி தேவைப்படுவோருக்கு உதவிகள் வழங்குவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் நாவலர் வீதியில் உள்ள அவரது அறக்கட்டளை அலுவலகம் ஒன்றில் மக்கள் குவிந்திருந்தனர். குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்து சென்று அவரை சந்தித்து உதவிகள் பெறச் சென்ற பலரை குறித்த தினத்தில் வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி அன்றைய தினம் அவர்கள் வருகை தந்திருந்தனர். உதவி செய்ய சொல்லி நீங்கள் அப்ப வந்து டவுன்ல இருந்தோம். டவுன்ல வந்து எத்தனை மணிக்கு வந்து நீங்கள்? நாங்கள் சரியா வந்து இங்கே 12 மணிக்கு 11:45 அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கே திரும்ப இப்போ வந்தோம். 5 மணி இருக்கு மாதிரி 5 மணி 8 மணிக்கு கிளம்பில இருந்து வந்தோம். வந்து கலக்கிட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு இங்கே வந்தோம். நாங்கள் நேற்று வண்ணாலேருந்து வந்து ஆஸ்பத்திரியில் நின்றுட்டு வரோம். நாங்கள் மாங்குளம் நேற்று 7 மணிக்கு வந்துட்டு இங்கே கலக்கிட்டு போனோம். விடிய சொன்னாங்க. விடிய வெள்ளனா வந்தது. அதிலிருந்து இன்னும் வந்து அங்கே தொங்கல்லேருந்து இன்னும் இப்படி வந்து கொண்டிருக்கோம். அன்றைய தினம் பல சிரமங்களுக்கு மத்தியில் வெளி மாவட்ட மக்களே அதிகளவாக வந்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. பாடசாலை நாளாக இருந்தாலும் பாடசாலைக்கு செல்லாமல் பல சிறுவர்கள் அங்கு காத்திருந்தனர். கை குழந்தைகளுடன் தாய்மார் விசேட தேவையுடைய பலரும் அங்கு வந்திருந்து சன நெரிசலில் மாட்டியிருந்தனர். இராணுவத்தினர் மற்றும் போலீசார் அந்த இடத்தில் கடமைக்காக இருந்தும் சன நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் அந்த வீதியும் பொதுமக்களின் பாவனைக்காக குறித்த நேரத்தில் தடை செய்யப்பட்டது. வீதியால் வந்தவர்கள் திரும்பிச் சென்றதுடன் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருந்ததை அவதானிக்க முடிந்தது. வெளியே இவ்வாறு சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட சிலர் உள்ளே அழைக்கப்பட்டு தியாகேந்திரனுடன் நேரடியாக பேசி பணம் பெற அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவரும் ஆடல் பாடலுடன் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு 10,000 15,000 என்று பணங்களை கையால் வழங்கியிருந்தார். வாசலில் கூடியிருந்த மக்களுக்கு பொதியொன்று வழங்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் குறித்த இக்கட்டான சம்பவத்தை பற்றி அறிவதற்காக அவரின் சம்மதத்துடன் ஒரு நேர்காணல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுக்கறதால எல்லாரும் சொல்கிற வேண்டாம், நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அரசியல் சோசியல் சர்வீஸ் தான் அரசியல் செய்கிறாங்களே. நான் சொல்லிட்டேனே யாழ்ப்பாணத்தை இதை சொல்லிட்டேன். ரணில் வாராரு இல்லைங்க தெரியுமா உங்களுக்கு? 24ஆம் தேதி வாராரு. நேற்று தான் காய்ச்சி நேற்று தான் சொன்னவர் 24ஆம் தேதி வாராரு. வந்து என்ன செய்யறது? எனக்கு தர வேண்டியது தந்தாரண்டா நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சரி, அப்படி நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க? ஒரு மாதத்துல பாருங்க
அதிரடி மாட்டம். எனக்கு இன்றைக்கு சரியான கவலை காசு கொஞ்சமாக மிஞ்சி போச்சு. நான் ஏறக்குறைய 10 கோடி கொடுப்போம்டான்னு யோசிச்சோம். நான் எனக்கு அவ்வளோ முடியும் பார்த்தீங்களா இவ்வளோ சாமான் மிஞ்சி போச்சு. சரியா அவர்கிட்ட சொல்லுங்க என்னோட ஒரு தரம் ஆடையிலாது சரியா. சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ பேருக்கு உதவி இதெல்லாம் கொடுக்குறீங்களானே, இப்போ அதை பார்த்துட்டு ஒரு தரப்பு நல்லதாகவும் சொல்லணும், இன்னொரு தரப்பு ஒரு மாதிரி இதாகவும் சொல்லிட்டு போடுவேன். நான் கொமெண்ட்ஸே வாசிக்கிறேன் இல்லை சொல்லி போடுவேன். சரி, உங்களுக்கு எங்கே இருந்து இந்த காசெல்லாம் வருது? தானே கேட்குறாங்க எங்கேருந்து வருதுன்னு. என்னட்டமா கோடிக்கணக்காக இருக்கு. எத்தனை பேர் கேட்பாங்க இந்த காசு அந்த காசு எல்லாம் கேட்பாங்க. ஒருத்தர் காசு இல்லை எந்த உழைச்ச காசா நம்ம. இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருப்பினோம்? எனக்கு தெரியாதம்மா, நான் கணக்கு பார்க்குறேன். இவ்வளோ பேர் வந்தாலும் கொடுப்பேன். எல்லாரையும் கொடுத்தான் விடுவேன். நம்ம எல்லாரையும் கொடுப்பேன், சகலருக்கும் கொடுப்பேன். கொடுக்காம விடமா ஒழுங்காக வந்துருந்துச்சு நம்மண்டா எல்லாருக்கும் இவ்வளவோ கொடுத்துருக்கோம். உழப்பி விட்டுமே என்னத்துக்கு வளமையை நீங்கள் கொடுக்குறத விட இந்த முறை கொஞ்சம் குறைவாக இல்லை கொடுத்துருக்கீங்க. என்ன காரணம்? இந்த முறையம்மா குறைவாக கொடுக்குறோண்டே இன்னும் இருக்க விட நம்ம எல்லாருக்குமே 10,000 கொடுத்துட்டு ஓடுங்கொண்டு இல்லை வண்ணா. அந்த முறை 24ஆம் வர போகிறார். என்ன சந்திக்க தான் வர போகிறார். அதுக்காக வாரார். அங்கிருந்து வந்து போட்டு என்ன சந்திக்கிறதுக்கு வாரார். போன முறை பிரைம் மினிஸ்டர் இருக்கைக்கு வந்தவர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ பிரசிடெண்டாக இருக்கைக்கு வாரார். என்ன நான் அலையா விருந்துக்கு போக மாட்டேன். அவர் அழைச்சா தான் போவேன். இந்த வந்து நிற்க அவர் கூப்பிடல நான் போயில்லை. நான் ஒருத்தரையும் கணக்கில் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரே கவலை மண்டைக்கு கொடுக்க இல்லை காசு. இவ்வளோ காசு மிஞ்சி போச்சு. அம்மா இங்கே பாருங்கோ இதெல்லாம் என்ன டாக்குமெண்ட் பார்த்து எடுத்து உள்ளுக்கடுங்க. இந்த வாரம் நான் வாரம் இங்கே பாருங்கம்மா இதெல்லாம் என்ன இங்கே பாருங்க. அதை யூஸ் பண்ணுறதுலானம்மா காசு. என்னோட இவ்வளோ கோடி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அதனால லக்ஷ்மி இல்லை. லக்ஷ்மியா காசு அதில் லக்ஷ்மி உங்களுக்கு லக்ஷ்மியா தெரியுதா? நானம்மா ஒருத்தரையும் கும்பிடு இந்த வைரவர் வச்சிருக்கேன். வைரவரை கும்பிட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? வேற கும்பிடுவோம் தெரியுமா? ஏழாத பிள்ளைன்ற ஒரு தாய் இருந்தால் அந்த தாயை தான் கும்பிடுவேன். எப்படி கஷ்டப்படும் அந்த தாய் அந்த பிள்ளையை வச்சு பார்க்குறதுக்கு. நான் கடைசி வரைக்கும் வேற குடும்பம் இந்த ஒடியாளுமி கூட கும்பிடல. ஏதாவது ஒரு அசம்பாயுதம் பண்ணி ஒரு ஆளை மயங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கொண்டு போய் அப்படி ஒன்றும் செய்யாத. அப்படி செய்யாமல் இருந்தால் போதும் எனக்கு. எல்லாட்டி நான் வைரவரை கும்பிட மாட்டேன்னு சொல்லி போடுவேன். சண்டை பிடிச்சி தான் அவரை இதை யூஸ் பண்ணுறதுல அதுக்கு பேர் காசு. விளங்கிச்சோ? சரியான கவலை இன்றைய காசு மிஞ்சி போச்சு. விளக்கத்தை கூறியபடி தனது சட்டை பையிலிருந்து லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன்னுடைய காலால் மிதித்தபடி நின்ற காட்சி அதை பார்த்த அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. பொதுவெளியில் பலர் பார்த்திருக்க நடந்த குறித்த சம்பவத்தை சமூக ஊடகம் செய்தியாக வெளியிட்டது. இது பார்ப்பவர்களின் மனதில் அது பாரிய குற்றமாக உணரப்பட்டது. அதன் அடிப்படையில் குறித்த செயற்பாட்டிற்கு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் அதிகரித்தன. குறிப்பாக நாணயத்தை அவமதித்ததற்காக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே பெரும்பாலானோர் கோரிக்கை விடுத்திருந்தனர். நாணய மதிப்பு தொடர்பில் நாட்டில் சட்டம் உள்ளது. அதன்படி அண்மையில் மத்திய வங்கி மக்களுக்கு பொதுவான அறிவித்தலையும் வழங்கி கொண்டு வருகிறது. அதாவது 2023ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்கு இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 55ஆம் பிரிவின் பிரகாரம் இலங்கை மத்திய வங்கியின் ஆளும் சபையின் அதிகாரமின்றி பின்வரும் செயற்பாடுகளில் ஏதேனும் ஒன்றை மேற்கொள்வதில் ஈடுபட்டுள்ள எவரேனுமால் தவறொன்றை புரிகின்றார். ஏதேனும் நாணயத்தாளை வெட்டுதல், துளையிடுதல் அல்லது எத்தகையதுமான வேறு எந்த வழியிலும் உருச்சிதைதல், ஏதேனும் நாணயத்தாளின் மேல் எதனையும் அச்சிடுதல், முத்திரையிடுதல் அல்லது வரைதல் அல்லது ஏனைய நாணயத்தாள்களுக்கு அல்லது அதன் மேல் ஏதேனும் இலச்சனையை அல்லது முத்திரையை பொறித்தல், ஏதேனும் நாணய தாள்களுக்கு அல்லது அதன் மேல் ஒரு விளம்பரம் என்ற தன்மையிலான அல்லது வடிவத்திலான எதனையும் இணைத்தல் அல்லது பொறித்தல், ஏதேனும் நாணய தாளை எத்தகையதுமான ஏதேனும் வடிவத்தில் மீள தயாரித்தல் அல்லது அதன் நேர்படியை ஆக்குதல், ஏதேனும் நாணய தாளை சட்ட ரீதியான நாணயமாகவல்லாது வேறு வகையாக பயன்படுத்துதல், சட்டத்தின் 111ஆம் பிரிவின் கீழ் இச்சட்டத்தின் கீழ் தவறொன்றை புரிகின்ற எவரேனுமால் நீதவான் ஒருவர் முன்னரான சுருக்க முறையான விளக்கத்தின் பின்னர்
குற்ற தீர்ப்பளிக்கப்படுவதன் மீது 25 மில்லியன் ரூபாவை விஞ்சாத குற்றப்பணம் ஒன்றுக்கு அல்லது 3 ஆண்டுகளை விஞ்சாத ஒரு காலப்பகுதிக்கு இருவகையின் ஒரு வகையான மறியற் தண்டனை ஆகிய இரண்டிற்கும் ஆளாதலும் வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான செயற்பாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை வலுவாக வலியுறுத்துகின்றது. இது இவ்வாறு இருக்க, பணத்தை காலால் மிதிக்கும் குறித்த காணொளி வெளியிடப்பட்டமை திட்டமிட்ட சதியாகவோ குறித்த நபர் மேல் சேறு பூசப்பட்டது என்றோ, அவர் நாணயத்தை அவமதிக்கவில்லை, விழிப்புணர்வுக்காகத்தான் அவ்வாறு செய்தார் என்றோ விவாதங்களை முன்வைப்பது பொருத்தமற்றது. குறித்த செயற்பாட்டிற்கு வலுத்த கண்டனங்களில் பொதுவான கோரிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே. அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வறிய மக்களுக்கு உதவி செய்வதை யாரும் கொச்சைப்படுத்தவோ அதை பிழை என்று கூறவோ முடியாது. அவை வரவேற்கத்தக்க விடயம். மக்கள் வரவேற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உதவிகளை செய்ய விரும்புபவர்கள் மக்களை துன்பப்படுத்தாது உதவி செய்ய வேண்டும் என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது. நாணயத்தை காலால் மிதித்த சம்பவத்தை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறுவதோடு, இது தனிப்பட்ட நபர் மீது வன்மத்தை கக்கும் செயற்பாடு இல்லை என்பதுடன் தவறுகளை சுட்டிக்காட்டுவது மீண்டும் அந்த தவறு இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர யாரும் எந்த பதவியில் இருப்பவர்களும் எந்த தவறு செய்யலாம் என ஊக்குவிப்பதற்காக அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.